நெல்லிக்காயுடன் பனக்கற்கண்டு சும்மா சாப்பிட்டால் கூட இவ்வளவு நன்மை இருக்குமான்னு தெரியல. நெல்லிக்காயின் அதிசய சக்தியை அதிகப்படுத்தும் ஒரு இயற்கை கலவையான பனக்கற்கண்டு நெல்லிக்காய் கலவை உடல் நலனை பல்வேறு வழிகளில் மேம்படுத்த உதவுகிறது. முதலில் 20 to 25 நெல்லிக்காய்களை ஸ்டீமரில் வைத்து நன்றாக வேக வைக்க வேண்டும். அதன் பின்னர் 200 கிராம் பனக்கற்கண்டை சிறிது தண்ணீரை சேர்த்து அடுப்பில் உருகும் வரை கொதிக்க வைக்க வேண்டும். வாசனைக்காக 2 ஏலக்காயை சேர்த்த பின் நன்றாக வேக வைத்த நெல்லிக்காயை அதனுடன் கலந்து வற்றும் வரை கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு அதை 6 மணி நேரத்திற்கு பிறகு காற்று புகாத டப்பாவில் சேமித்து வைக்க வேண்டும். பின்னர் தினமும் 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிடுவதால் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். இந்த கலவை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும் திறனை கொண்டது. இதில் உள்ள சி வைட்டமின், இரும்பு, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்தத்தை சுத்தப்படுத்தி ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தும். சளி, காய்ச்சல், தொண்டை பிரச்சனைகளுக்கு இயற்கையான தீர்வாக செயல்படும். செரிமானத்தை சீராக்கி குடலின் செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடிய உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கவும் வயிற்று பிரச்சனைகளை குறைக்கவும் உதவுகிறது. இதன் பயன் சர்மம் மற்றும் முடி ஆரோக்கியத்திலும் தெளிவாக காணப்படும். சர்மத்தில் பளபளப்பை உருவாக்கி வயதை மறைக்கும் தன்மை கொண்டுள்ளது. கரும்புள்ளிகள், சுருக்கங்கள் உருவாவதை தாமதப்படுத்தும். முடிவேர்களை பலப்படுத்தி முடி கொட்டுதல் குறைந்து இயற்கை கருமை நீடிக்கும். முழு உடலையும் செழுமையாக்கும். இந்த கலவையை சாப்பிடுவதை தினசரி பழக்கமாக்கினால் நீண்டகால ஆரோக்கியத்திற்கு உறுதியளிக்கும். டெய்லி ஒரு முழு நெல்லிக்காய் சாப்பிடும்போது ஏர்ஃபால் கண்ட்ரோல் ஆகும், விட்டமின் B12, விட்டமின் C கிடைக்கும். அப்படின்னும் போது நம்ம ஸ்டார்டிங் சாப்பிடுவோம், அப்புறம் போக போக அது சாப்பிட சோம்பேறித்தனப்பட்டுட்டு அப்படியே விட்டுடுவோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக டெய்லி ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிடுவீங்க. அதுக்கு நான் ஒரு 20 to 25 நெல்லிக்காய் ஸ்டீமரில் ஒரு 10 minutes வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு கடாயில் 200 கிராம் பனக்கற்கண்டு சேர்த்து நல்லா கொதிக்க வந்ததுக்கு அப்புறமா அது கூட ஒரு 2 ஏலக்காய் வாசனைக்கும் சேர்த்திருக்கேன். அப்புறமா ஆறின பிறகு அந்த நெல்லிக்காவையும் அது கூடயே சேர்த்து நல்லா சுண்ட வர வரைக்கும் கலரிட்டு லாஸ்டா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஒரு 6 hours அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஏர்ஃபால் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. விட்டமின் B12, விட்டமின் C கம்மியா இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. டெய்லி ஒரு முழு நெல்லிக்காய் சாப்பிடும் போது ஏர்ஃபால் கண்ட்ரோல் ஆகும், விட்டமின் B12, விட்டமின் C கிடைக்கும். அப்படின்னும் போது நம்ம ஸ்டார்டிங் சாப்பிடுவோம், அப்புறம் போக போக அது சாப்பிட சோம்பேறித்தனப்பட்டுட்டு அப்படியே விட்டுடுவோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா டெய்லி ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிடுவீங்க. அதுக்கு நான் ஒரு 20 to 25 நெல்லிக்காய் ஸ்டீமர்ல ஒரு 10 minutes வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு கடாயில 200 கிராம் பனக்கற்கண்டு சேர்த்து நல்லா கொதிக்க வந்ததுக்கு அப்புறமா அது கூட ஒரு 2 ஏலக்காய் வாசனைக்கும் சேர்த்திருக்கேன். அப்புறமா ஆறின பிறகு அந்த நெல்லிக்காவையும் அது கூடயே சேர்த்து நல்லா சுண்ட வர வரைக்கும் கலரிட்டு லாஸ்டா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஒரு 6 hours அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஏர்ஃபால் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. விட்டமின் B12, விட்டமின் C கம்மியா இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.